அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4 கொஸ்டின். குரூப் 4 கொஸ்டின் 2025 கொஸ்டின். அது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ரீசன் கேட்டிருக்கிறாங்க. கூற்று காரணம் திருக்குறளை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது மூவேந்தர்கள் தமிழகத்தில் வாய்ந்த மூவேந்தர்களுடைய பெருமையை ஆட்சித்திறம் பற்றி சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமிழ் குறட்பாக்களில் தந்துள்ளார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா? இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட், ரீசன் வந்து கரெக்ட். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மூவேந்தர்கள் பெருமையை வந்து திருக்குறள் வந்து கூறுவதே கிடையாது. அதாவது எப்படின்னா பொதுவாக தான் கூறியிருக்காங்க. ஒரு அரசன் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. அரசனுக்குரிய கருத்துக்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வரலாற்று ஈவெண்ட் வந்து எதுவுமே நம்ம வந்து கொடுக்கல. ஹிஸ்டரி வரலாறு எதுவுமே சொல்லலை. ஸோ இது கம்பல்சரி, இது தவறான ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். யூ வாண்டட் டு போர்ட்ரே த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் ஆகுது. இது கண்டிப்பா வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பொதுவா ஒரு அரசருக்குடைய குணங்கள் என்ன, அரசர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அரசன் வந்து அமைச்சன், நீதி செங்கோல், படை, கோட்டை போன்ற நுணுக்கங்கள்லாம் எல்லாமே சரியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா மூவேந்தர்களை பத்தி கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் நம்ம இது டைரக்ட் கொஸ்டின். இது வந்து 13 தான். இது கரெக்ட் ஆன்சர் வந்து 13. அதாவது திருக்குறளில் அமைந்துள்ள துறவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக அப்படின்னா 13 அப்படின்றது மாதிரி இது டைரக்ட் கொஸ்டினா போச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அறம் சார்ந்த விஷயத்துல வந்து இது வருது. சாப்டர் நம்பர் துறவு அப்படின்னு சொல்லலாம். துறவரவியல் வந்து ப்ரொனன்சியேஷன் அப்படின்றாங்க. ஸோ துறவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 2 கொஸ்டின் தான். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.